Hi guys, I'm Rajkumar. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா கூகுள் ஆட்சன்ஸ் வீடியோ ரிப்போர்ட் தான் நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் பார்க்க போகிறோம். சரிங்களா? தென் என்னோட சேனலுக்கு வந்து யாராச்சும் ஃபஸ்ட் டைம் நீங்கள் வந்து வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இன்றைக்கி யூஸ்ஃபுல்லாக இல்லைனாலும் ஃபியூச்சரில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரியா? சரி, டேரெக்டாக நம்மளோட டாபிக் உள்ள போயிடலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து வாட்ச் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக நான் எது போல் வீடியோஸ் வந்து போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு புரியாமல் போக வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதனால் நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிடுறேன். என்னென்னா, நான் வந்து வெப்சைட்டில் அதாவது கூகுள் ஆட்சன்ஸ் மூலிமா ரெவன்யூ வந்து ஜென்ரேட் பண்ணிட்டு இருக்கேன். அதாவது ஒவ்வொரு நாளும் எனக்கு எவ்வளோ ரெவன்யூ வருது, ஃபார் மந்த்துக்கு எவ்வளோ வருதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் எனக்கு வரக்கூடிய ரெவன்யூ தான் உங்களுக்கு நான் ரிப்போர்ட்டாக கொடுத்துட்ருக்கேன். இது மூலிமா நீங்கள் வந்து மோட்டிவ் ஆகி நீங்களும் ஒரு வெப்சைட் ஆரம்பித்து நல்ல ரெவன்யூ எடுக்கணுன்றதான் என்னுடைய மோட்டிவே தவிர மற்றபடி வேறு எந்த ஒரு இதுவும் கிடையாது. சரிங்களா? சரி, நம்ம டாபிக் உள்ள போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டுடே டாலர் வந்து பாருங்கள் எனக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்னா 0.01 சென்ட்ஸ் வந்து கிடச்சிருக்கு. நீங்கள் ஒரு கொஸ்டின் கேட்கலாம், என்னடா வரதே ஒரு சென்ட் ஆனால் இதுக்கு போய் ஒரு வீடியோ போடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் கேட்கலாம். நண்பா, நீங்கள் அதை பார்க்கக்கூடாது. நான் என்ன ரிப்போர்ட் கொடுக்கணும் அந்த ஃபுல் இன்ஃபர்மேஷன் நீங்கள் கேளுங்க. ஓகேவா? டுடே டாலர் 0.1 சென்ஸ் வந்துருக்கு. சரியா? எஸ்டர்டே 0.00 சென்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. அதாவது ஒரு சென்ஸ் கூட கிடைக்கல. லாஸ்ட் 7 டேஸில் 0.91 சென்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. திஸ் மந்த்தில் மட்டும் டோட்டலாக எவ்வளோ இருக்குது அப்படின்னா $144 வந்து நமக்கு $1.44 வந்து கிடைச்சிருக்கு. சரிங்களா? தென் பேலன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா $16.43 வந்து கிடைச்சிருக்கு. சரிங்களா? தென் இப்போது இது ஏன் பர்டிகுலராக நம்ம வந்து ஆட்சன்ஸ் ரிப்போர்ட் வந்து ஷேர் பண்ணுறதுக்கு மெயின் ரீசன் என்னன்னா, இப்போ தான் வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து அதாவது தெரிஞ்சோ தெரியாமல் வந்து ஆட்சன்ஸ் ரிப்போர்ட் வந்து நீங்கள் என்னுடைய வீடியோஸ் வந்து நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க. அப்படின்னும் போது அப்படி என்னதான் ஒரு சென்ஸ் வந்துருக்குல்ல, அப்படி என்னதான் இன்ஃபர்மேஷன் நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா ஒன்றும் கிடையாது. பிகினர்ஸாக இருந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஒன்று வேர்ட் ப்ரெஸ் வச்சுருப்பீங்க அப்படின்னா பிளாகர் வச்சுருப்பீங்க. தெரிஞ்சோ தெரியாமல் கூகுள் ஆட்சன்ஸில் மானிட்டேஷன் வாங்கியிருப்பீங்க. கரெக்டாக? மானிட்டேஷன் வாங்கிட்டு எனக்கு ரெவன்யூ வரலன்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக ரிசர்ச் பண்ணிட்டு இருப்பீங்க. எப்படா நம்ம வெப்சைட்டுக்கான ரெவன்யூ இன்க்ரீஸ் பண்ணுறது, எப்படா டிராஃபிக் சோர்ஸ் பில்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் சந்தேகமாக இருக்கும். ஓகேவா? அதை தான் நம்ம இப்போ உங்களுக்கு வந்து ஷேர் பண்ண போகிறேன். நீங்கள் என்னதான் பிகினர்ஸாக இருந்தாலும் சரி, அந்த எக்ஸ்போர்ட்டான அளவு 1 இயர் ஓல்டு டொமைன் வச்சிருந்தாலுமே சரி, இதுதான் நிலைமை. சரிங்களா? பார்த்தீங்களா? அதாவது எனக்குமே இது இன்க்ளூட் இப்படி தான் இருக்கும். ஃப்ரெஷ்ஷாக ஒரு டொமைன் எடுத்து நான் ஒர்க் பண்ணேன்னா எனக்குமே இப்படி தான் இருக்கும். ஆனால் நீங்கள் இந்த வீடியோ பார்க்கறது ஒரு 1 மந்த்துக்கு அபோவ் போய் செக் பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு நாளுக்கும் நமக்கு $30-40 எடுத்து காமிச்சிருப்பேன். ஃபார் டேவுக்கு $150 $250 வரைக்கும் எடுத்து காமிச்சிருக்கேன். $1000 மேலே எடுத்து காமிச்சதும் நாம தான். தமிழ்நாட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் ஆட்சன்ஸில் ஃபார் மந்த்துக்கு $1000 மேலே எடுத்து டே டு டேட் வந்து ரிப்போர்ட் கொடுத்தது நாம மட்டும்தான். ஏன்னா அது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக நான் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு டவுட் இருந்தால் ப்ரீவியஸ்லாம் போய் செக் பண்ணி பாருங்க. சரியா? அந்த விதத்தில் இன்னைக்கு டுடே டாலர் எனக்கு இவ்வளோ தான். அது இல்லாமல் பேஜஸ் மட்டும் பார்த்தீங்களா 399 யூசர் நம்ம வெப்சைட்டுக்கு வந்து வந்திருக்காங்க. பட் ஆனால் எந்த ஒரு ஆடு கிளிக்குமே நடக்கலை. 0 கிளிக்ஸ் இருக்குது. பட் ஆனால் 0 கிளிக்ஸுமே இருந்து எனக்கு 0.1 சென்ஸ் வந்திருக்கான மெயின் ரீசன் என்னன்னா, இதுதான் டிராஃபிக் காஸ்ட் ஃபார் கிளிக்னு சொல்லலாம். நம்ம வெப்சைட்டில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டோடைய குவாலிட்டி பொறுத்து ஆடு கிளிக்கே நடக்கலனாலும் ரெவன்யூ கிடைக்கும். இது வந்து ஆக்சுவலி இந்த ரிப்போர்ட்டை நீங்கள் நல்லா வாட்ச் பண்ண தெரியும். நிறைய பேர் என்ன தெரியுமா வீடியோவில் சொல்லுவாங்க, மற்றவங்க ஆக்சுவலி மற்றவங்க நான் கம்பேர் பண்ணக்கூடாது சொல்கிறேன், நமக்கு வந்து பேஜஸ் வந்தாலே கூகுள் ஆட்சன்ஸில் ரெவன்யூ கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? ஆனால் இப்போ நான் காட்டுறதுக்கான ப்ரூஃப் இதுதான். புரியுதுங்களா? கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் பேஜ் வியூஸ்க்கு வந்து கண்டிப்பாக சொல்கிறேன் 1 சென்ஸ் கூட கிடைக்காது. புரியுதுங்களா? அப்போது எதுக்கு தான் கூகுள் ஆட்சன்ஸில் அமௌண்ட் வருது அப்படின்னு சொல்லி கேட்குறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். கிளிக்ஸ் 0 கிளிக்கு அப்படின்னா ஆடு கிளிக் நடந்தால் தான் நமக்கு அந்த $1 $2 கிடைக்குமா தவிர ஆடு கிளிக் நடக்கலை. 1 லட்சம் பேர் 1 மில்லியன் பேர் எப்படி சொல்கிறது, உங்களுக்கு எத்தனை மில்லியன் பேர் உள்ளே வந்தாலுமே உங்களுக்கு அந்த ரெவன்யூன்றது ஜென்ரேட் ஆகாது. ஓகேங்களா? அதனால கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் மானிட்டேஷன் வாங்குறது பொத்தாது, நம்ம கரெக்டாக ஆடு பிளேஸ்மெண்ட் பண்ணணும், ப்ரீமியம் தீம்ஸ் யூஸ் பண்ணணும். ப்ரீமியம் தீம்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கான மெயின் ரீசன் என்னன்னா ஆடு வந்து ஃபாஸ்ட்டாக ஷோ பண்ணணும். சரிங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆடு கிளிக் நடக்காதால நமக்கு $1 கூட கிடைக்கல. இப்போ 400 யூசர் வந்திருக்கிறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு 4 கிளிக் நடந்ததா கூட எனக்கு ஒரு நாளைக்கு ஃபார் $2 $3 வந்து கிடைச்சிருக்கும். பட் ஆனால் எனக்கு கிடைக்கல. அதுதான் ரீசன். ஓகேவா? தென் பக்கத்தில் பேஜ் ஆர்பிஎம் அண்ட் சிபிசி பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிற அளவுக்கு ஒன்றும் இல்லை. 0.03 சென்ஸ் வந்திருக்கு. இது வந்து என்னன்னா காஸ்ட் ஃபார் கிளிக்னு சொல்லலாம். எக்ஸாம்பிள் ஒரு யூசர் வந்து என்னோட வெப்சைட்டில் ஒரு ஆடு கிளிக் நடக்குது அப்படின்னா 0.3 சென்ஸ் வந்து கிடைக்கும். ஆனால் சிபிசி அதாவது ஆர்டிக்கல் ஒரு கிளிக்கே நடக்கல அப்படின்னும் போது எனக்கு சிபிசி 0ல தான் இருக்குது. அதனால தான் நமக்கு கிடைக்கல. தென் 400 யூசருக்கு நமக்கு டோட்டலாக இம்ப்ரெஷன் எவ்வளோ கிடைச்சிருக்கு அப்படின்னா 295 இம்ப்ரெஷன் வந்து கிடைச்சிருக்கு. சரிங்களா? இது மூலியமா என்ன யூசேஜ் இருக்குன்னா ஒன்றும் கிடையாது நண்பா, நம்ம வெப்சைட்ல ரேங்கிங் பொசிஷன் கொண்டுட்டு போகிறதுக்கு இந்த இம்ப்ரெஷன் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவ்வளோதான் தவிர மற்றபடி வேறு எதுவும் சொல்லிக்கிற அளவுக்கு ஒன்றும் பெருசாக இல்லை. சரியா? தென் பேஜ் சிடிஆர் 0% இருக்குது. இப்போதைக்கு சைடு 100% சேஃப் ஜோனில் இருக்குது. ஓகேங்களா? தென் இப்போது இந்த எப்படி சொல்கிறது, எனக்கு எந்தெந்த கண்ட்ரிலேருந்து அதிகமான டிராஃபிக் உள்ளே வந்திருக்கு அதையும் பாருங்கள். இங்கே பாருங்கள் யூஎஸ்
யுனைடெட் ஸ்டேட்ஸ்ல இருந்து பார்த்தீங்கன்னா 77 யூசர் வந்திருக்காங்க. எந்த ஒரு ஆடு கிளிக்குமே நடக்கல. ஆடு கிளிக்கு நடக்கலனாலுமே பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா? அதான் அது போக அதர் கண்ட்ரிலாம் பாருங்களேன், எந்தெந்த கண்ட்ரிலேருந்து எவ்வளோ யூசர் வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு. பட் எந்த கண்ட்ரிலையுமே பார்த்தீங்கன்னா நமக்கு ஆஸ்திரேலியா, இந்தியா அது எப்படி சொல்றது, ஆடு கிளிக்கு நடக்கல. பட் ஆனால் ஆடு கிளிக்கே நடக்கலாலும் நமக்கு ஒரு சென்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. இதுதான். ஓகேங்களா? சரி, இப்போ வரக்கூடிய ரெவன்யூல எந்த வெப்சைட்லேருந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்பீங்களா? நான் காட்டுறேன். ஆக்சுவலி இது வந்து இந்த மந்த்தில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு பர்டிகுலர் கண்ட்ரி டொமைன் பேஸ் பண்ணி நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அதாவது .us ஒரு என்னுடைய யூஎஸ் டொமைன் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஆக்சுவலி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நான் இப்போ நிறைய பேர் வந்து .in என்ற டொமைன் வாங்கியிருப்பீங்க. என்னன்னா அமௌண்ட் ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு .in டொமைனில் வாங்கி ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க. நிறைய பேர் கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பர்டிகுலராக யூஎஸ், யூகே, சிங்கப்பூர், ஃப்ரான்ஸ் அந்த மாதிரி அதர் கண்ட்ரி டொமைனில் ஒர்க் பண்ணுவீங்க. இதெல்லாம் மோஸ்ட்லி அந்த ஒரு யூடியூபர்ஸ் வந்து ஷேர் பண்ண மாட்டாங்க ஓப்பனா. தெரிஞ்சுக்கங்க. இப்போ வந்து எனக்கு வந்து நல்ல ப்ராஃபிட்டபிளான ஒரு டொமைனா இதுவுமே கூட. சரிங்களா? இந்த இடத்த பாருங்க. என்னோட டொமைன் நேம் வந்து பார்த்தீங்கன்னா 1c1.us. ஓகேங்களா? ஆக்சுவலி உங்களுக்கு வந்து இந்த டொமைனில் வந்து ஒரு ட்ரிக் இருக்குது. என்னென்னா இப்போ 1c1.us ஒரு கண்ட்ரி பேஸ் பண்ண ஒரு டொமைன் அப்படின்னும் போது இது யூஎஸ் கண்ட்ரிலேருந்து இந்த டொமைன் வந்து ஒர்க் ஆகும். அதாவது இப்போ எப்படி நம்ம .inனா நம்ம இந்தியாவுக்குள்ளேயே நம்ம டொமைன் வந்து அதிகமான பர்ஃபார்மன்ஸ் கிடைச்சி அதிகமாக டிராஃபிக் உள்ள வரும். அதுபோல் இந்த .usன்ற போது நமக்கு யூஎஸ் டொமைனில் அந்த இடத்துல பர்டிகுலர் இந்த டொமைன் ரொம்ப நல்லாவே ஒர்க் ஆகும். அப்போ அந்த கண்ட்ரிலேருந்து எனக்கு சும்மா எக்ஸாம்பிள் சொல்ல ஒரு 1000 யூசர் வராங்கன்னா அட்லீஸ்ட் அதுலேருந்து ஒரு 10 யூசர் ஆச்சு எனக்கு யூனிக்காக என்னோட அதர் டொமைனுக்கு வந்தாங்கன்னா வச்சுக்கோங்களேன், எனக்கு 5 மடங்குல 20 மடங்கு அதிகமான பெனிஃபிட்ஸ் எனக்கு கிடைக்கும். ஓகேங்களா? தென் இந்த .in அது சரி யூஎஸ்ன்ற டொமைன் வந்து எப்படி சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், பர்டிகுலராக யூஎஸ் கண்ட்ரி மட்டுமே டார்கெட் பண்ணி நம்ம ஆர்டிகல் போடுவோம். அதனால மட்டும்தான் நம்ம .us ஒர்க் பண்ணுறோம். சம்டைம் வந்து எனக்கு இதில் இருந்து ரெவன்யூவே வரலனா கூட நான் 7 to 8 இயர்ஸ் வந்து இதை நான் ரினியூ மட்டுமே நான் பண்ணிட்டு வந்தேன்னா இந்த டொமைனுடைய காஸ்ட் வந்து மினிமம் 7 to 8 lakh வந்து காஸ்ட் ப்ராஃபிட்டபுளாக வந்துடும். அதுக்கப்புறம் நான் வந்து ப்ரைவேட்டாக கூட என்னால் சேல்ஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? இது வந்து ஏன்னா ஒரு பர்டிகுலராக வந்து ஒரு பிஸ்னஸ் ஓரியண்டான இருக்க டொமைன், இது வந்து ஃபேன்சி டொமைனும் கூட. புரியுதுங்களா? அதனால தெரிஞ்சுக்குங்க. தென் இந்த பர்டிகுலராக லாஸ்ட் 7 டேஸில் இந்த பர்டிகுலர் அந்த டொமைனில் மட்டும் எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்னா 0.91 சென்ட்ஸ் வந்து கிடச்சிருக்கு. அவ்வளோதான். தென் அது போக எந்தெந்த கண்ட்ரிலேருந்து எவ்வளோ எனக்கு கிராஃப் டீட்டெயில் போயிருக்கு. தென் அதிகமான ரெவன்யூ பார்த்தீங்கன்னா ஒன்றும் சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. யூஎஸ் அதாவது யுனைடெட் ஸ்டேட்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 21 சென்ட்ஸு, இந்தியாவிலேருந்து ஒரு 11 சென்ட்ஸு, மேலே இருக்கிற ஒரு அதர் கண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா 0.59 சென்ட்ஸு. அவ்வளோதான். தென் வேறு எதுவும் சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை. ஓகேங்களா? ஏன்னா இவ்வளோதான். என்னோட AdSense ஃபுல் ரிப்போர்ட் தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. சரிங்களா? இந்த அளவுக்கு யாரும் ஓப்பனாக காட்ட மாட்டாங்க நண்பா. அதனால தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா எப்படி சொல்றது, நீங்க பார்க்கணும். நிறைய பேர் வந்து ஒரு ஸ்கிரீன்ஷாட்டா வச்சுட்டு பேசுறாரு அப்படின்னு சொல்லிடுவீங்க. அதனால தான் நான் ஃபுல் அண்ட் ஃபுல் காமிச்சிட்டு இருக்கேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ முக்கியமா பார்க்கக்கூடியது இந்த ஆட் செக்ஷன். ஏன்னா ஆட்ஸ் மோஸ்ட்லி வந்து நான் யூஸ் பண்ணக்கூடிய எல்லா ஆட்ஸுமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஆட்டோ ஆட்ஸ் கிடையாது, மேனுவல் ஆட் மட்டும்தான். ஆட்டோ ஆட்ஸ்க்கு வந்து எப்பவுமே நமக்கு பேஜ் RPM CPC வந்து சுத்தமாக கிடைக்காது. சரிங்களா? மோஸ்ட்லி இது உங்களுக்கு யாருக்கும் தெரியாது. ஏன்னா நம்ம டே டு டே வந்து இது நம்ம ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டாக பண்ணுறதால நான் ஃபுல்லாகவே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி தான் எனக்கு ஒரு ரிசல்ட் உங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். சரியா? ஏன்னா ஆட்டோ ஆட்ஸ்க்கு நீங்களே கூட உங்கள் வெப்சைட்டில் போய் நீங்கள் செக் பண்ணி பாருங்களேன். ஒரு யூசர் வந்து ஒன்றும் இல்லை, ஒரு 100 யூசர் வந்து ஒரு 5 கிளிக் நடக்குது அப்படின்னும் போது கண்டிப்பாக உங்களுக்கு $1 $2 கிடச்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் இது போல் உங்களுக்கு ரிப்போர்ட் கிடைக்காது. ஆனால் ஆட்டோட்ஸ் மொத்தமாக ஆஃப் பண்ணி வச்சுருங்க. சரிங்களா? மொதல் 1 வீக் வந்து கொஞ்சம் எப்படி சொல்லுது, சைடோடைய பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருக்கிற மாதிரி தெரியும். இம்ப்ரெஷன் பேஜஸ் எதுவுமே இல்லாத மாதிரி. ஓகேங்களா? அப்புறம் வர வர ஓரளவுக்கு பிக்கப் ஆகிடும். அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஆடுகளுக்குமே உங்களுக்கு சாலிடாக ஒரு $10-20 கூட கிடைக்கும். ஆனால் உங்களுடைய கண்டென்ட்டை பொறுத்து, சிபிசி பொறுத்து வேரியபிள் ஆகும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கண்டென்ட் என்ன, சிபிசி என்னன்னு சொல்ல, கண்டென்ட்ன்றது நம்ம ஒரு கீவேர்ட்ஸில் இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டால் இன்சூரன்ஸ்ன்றது ஒரு கீவேர்ட்ஸ். இதனோட சிபிசி வந்து மினிமம் $350 550 1000 கூட இருக்கும். ஓகேங்களா? அப்போ அது போல ஒரு ஆர்டிகல் ரைட் பண்ணி நம்ம போறோம்ல, அதுதான் கண்டென்ட். சரிங்களா? தென் இது வந்து நீங்க ப்ராப்பரா பக்கா ப்ரொஃபஷனலா பண்ணீங்கன்னா நல்ல ரெவன்யூ எடுக்க முடியும். பேருக்கு நானும் போஸ்ட் போறேன், ஆட்டோ பிளாகிங் பண்றேன், காப்பி பேஸ்ட் பண்றேன், மற்றவங்களுடைய கண்டென்ட் அப்படி டமார் சுட்டு போடுறேன் அப்படின்னா வேலைக்கே ஆகாது. சரியா? பட் எல்லாமே ஹார்ட் ஒர்க்கும் வேணும், வித் ஸ்மார்ட் ஒர்க்கும் வேணும். கொஞ்சமாக எஃபெக்ட் போடுங்க, மற்றதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணாலும் பிரச்சனை கிடையாது. மானிட்டேஷன் வாங்குற வரைக்கும் தான் எல்லாமே. சரியா? மானிட்டேஷன் வாங்கிட்டீங்கன்னா போதுங்க, நமக்கு தேவை யூனிக்காக ஒரு யூஸரை உள்ள வர வைக்கணும். அது நமக்கு அதர் ஸ்டேட்டில் வந்து நமக்கு உள்ள வரும்போது நல்ல ரெவன்யூ கிடைக்குதுன்னா அப்போ அந்த கண்ட்ரி டார்கெட் பண்ணி ஒர்க் பண்ணுங்க. சரிங்களா? மற்றவங்களோட கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக இருங்க, கொஞ்சம் பிரெயினுக்கு ஒர்க்கு கொடுங்க. அப்படின்னும் போது நமக்கு ஷார்ட் அண்ட் டைமில் நமக்கு வந்து ரெவன்யூ எடுக்க முடியும். சரிங்களா? எனிவே இந்த வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதான் வீடியோ முடிக்கிறதுக்கு முன்னாடி சம் இன்ஃபர்மேஷன் என்னன்னா, நான் வந்து கூகுள் AdSenseல ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாருக்கும் வெப்சைட் வந்து மானிட்டேஷன் வாங்கி கொடுத்துட்ருக்கேன், பெய்டு சர்வீஸாக. தென் ஹோஸ்டிங், டொமைன், அது போக கண்டென்ட் ரைட்டிங் எல்லாமே A to Z வந்து ஃபுல் பேக்கேஜாக நம்ம வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். சரிங்களா? தென் அது போக செப்பரேட்டாக வெப்சைட்டுக்கு தேவையான கண்டென்ட் ரைட்டிங் ஆர்டிகல் மட்டுமே நம்ம சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஒரு போஸ்ட் 150 ரேஞ்சில் உங்களுக்கு கிடைக்கும், 1000+ வேர்ட்ஸ் இருக்கும், 100% யூனிக்காக இருக்கும். நீங்கள் வெப்சைட் மானிட்டேஷன் வாங்க போறீங்கன்னா அதுக்கு சம் கேட்டகரிஸ் இருக்குது. இல்லை நான் ஆல்ரெடி வெப்சைட்டில் மானிட்டேஷன் வாங்கிட்டேன், எனக்கு வந்து உங்கள் வெப்சைட்டில் வர மாதிரி ரெவன்யூ, ஆக்சுவலி இந்த வெப்சைட் கம்பேர்
பண்ணோம்னா என்னோட mrfull.com வெப்சைட்ல நல்லாவே ரெவென்யூ வந்துருக்கு. நெக்ஸ்ட் மந்த்ல அதுக்கான அந்த மறுபடியும் mrfull தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா? அண்ட் தென் அது போல உங்களுக்கு ரெவென்யூ வேணும் அப்படின்னா இன்சூரன்ஸ் லாயர் இந்த மாதிரி அதர் கண்ட்ரியை பேஸ் பண்ணி நம்ம கண்டென்ட் ரைட்டிங் பண்ணி கொடுப்போம். நீங்க வாங்கி போறது மூலம் உங்களுக்கான பேஜ் RPM CPC கண்டிப்பா இன்க்ரீஸ் ஆகுது. நீங்க நல்லாவே பார்க்கலாம். சரியா? தென் அது போக ஒரு வெப்சைட் எப்படி ஃபுல் பில்ட் பண்றது, தென் வெப்சைட் எப்படி கஸ்டமைஸ் பண்றது, லேஅவுட் எப்படி தீம்ஸ் கஸ்டமைஸ் பண்றது, இந்த மாதிரி நிறைய இருக்கு நண்பா. உங்களுக்கு அதாவது பேசிக்கலா சுத்தமா எனக்கு தெரியல, பட் ஆனா நான் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும், வீடியோ பார்த்தனால கத்துக்க முடியாது, என்கிட்ட காசு நிறைய இருக்கு, பட் எனக்கு கத்துக்கணும், நீங்க கத்துக்கணும்னு ஆசைப்பட்டா மட்டும் வாங்க. இல்லையா தயவு செஞ்சு யூடியூப்ல எவ்வளவோ பேர் வீடியோஸ் போட்டிருக்காங்க, அதை பார்த்து தெரிஞ்சுக்குங்க. சரிங்களா? இன்க்ளூட் அது பிளாகருக்கு சேமா தான் இருக்கும். வேணும்னா கற்றுங்க, வேணா விட்டுருங்க. தென் அது போக வெப்சைட்டுக்கு தேவையான குவாலிட்டி பேக்லிங்க் வந்து நம்ம சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். சரிங்களா? பேக்லிங்கோட ப்ரைஸ் என்னால் சொல்ல முடியாது, புரிஞ்சுதுங்களா? தென் பேக்லிங்கோட யூசேஜ் என்னன்னா, நம்ம வெப்சைட்டுக்கு இப்போ எக்ஸாம்பிள் பேக்லிங்க் எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கும், நம்ம டொமைன் அத்தாரிட்டி அதிகமாகும். டொமைன் அத்தாரிட்டி அதிகமாகிடுச்சுன்னா நம்ம எப்படி சொல்றது, டொமைன் அத்தாரிட்டி அதிகமானாலே நம்ம வெப்சைட்டுக்கு வரக்கூடிய டிராஃபிக் காஸ்ட்டு இன்க்ரீஸ் ஆகும். அதாவது ஒரு யூசருக்கு வந்து ஒரு கிளிக் நடந்தால் $30 கிடைக்குதுன்னா அது அப்படியே $80 கிடைக்கும். அந்த மாரிக்குன்னா வச்சுக்கோங்களேன். தென் இதில் நிறைய இன்க்ளூட் போயிட்டே இருக்கணும்பா. அது பேக்லிங்க் எப்படி வரும்னா வச்சுக்கோங்களேன், இப்போ நம்மளுடைய டொமைனோட URL அல்லது போஸ்டோட URL வந்து மற்றவங்களுடைய வெப்சைட்டில் இருக்கிறது வந்து நமக்கு பேக்லிங்காக கன்வெர்ட் ஆகும். அது வந்து பேக்லிங்க் தனியாக வரும், லிங்க்டு வெப்சைட் வந்து தனித்தனியாக வரும். அது ரெண்டும் ஒன்றா கம்பேர் பண்ணக்கூடாது, ரெண்டும் தனித்தனி கேட்டகரிஸில் வரும். ஓகேங்களா? தென் பேக்லிங்க் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். அது போக யூடியூப் சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைபர் ஆர் வாட்ச் அவர் சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் உங்கள் வெப்சைட்டுக்கு வந்து டிராஃபிக் வேணும் அப்படின்னா அதுவுமே கூட நம்ம சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். நல்லா வரக்கூடிய யூசர் எல்லாமே யூனிக்காக தான் இருப்பாங்க, எந்த ஒரு பிரச்சனை இருக்காது. உங்கள் வெப்சைட்டுக்கு ஒரு நாளைக்கு 1000 யூசர் வரைக்கும் என்னால் கொடுக்க முடியும். உங்களுக்கு வெப்சைட்டுக்கு டிராஃபிக் வேணால் தாராளமாக என்ன கனெக்ட் பண்ணுங்கள், நான் பெஸ்ட் ப்ரைஸில் பண்ணி கொடுத்துருக்கேன். எனவே இவ்வளோ நேரம் வீடியோ ஸ்கிப் பண்ண மாட்டேன், எந்த வரைக்கும் வாட்ச் பண்ணியிருந்தீங்கன்னா தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். நெக்ஸ்ட் வீடியோ வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். பாபா நண்பா.